எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய அபிஷேகா அவர்கள் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய குரலில் பாடியிருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு வியூஸை பெற்றிருக்குது சமூக வலைத்தளங்களில். இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த குறிப்பிட்ட வீடியோவை முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்த உடனே சொன்ன விஷயமும் செஞ்ச விஷயமும் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அபிஷேகா அவர்களும் சரி, அபிஷேகாவுடைய குடும்பமும் சரி அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு? முதல்வர் விஜயுடைய குரலில் அபிஷேகா அவர்கள் பாடுறதை கேட்ட உடனே, பார்த்த உடனே முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, எதனால் ஒட்டுமொத்த தமிழகமே இப்போ பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதிய இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, அபிஷேகா அவர்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக பாடுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது குறித்து ஜீ தமிழே மிகவும் தெளிவாக சொல்லிட்டாங்க. எத்தனையோ சீசன் இது வரைக்கும் நடந்திருக்குது, ஆனால் இந்த சீசனில் கிடைச்ச டிஆர்பி ரேட்டிங் அளவுக்கு, வியூஸ் அளவுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு வேறு எந்த ஒரு சீசன்லையுமே கிடைக்கல. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அபிஷேகா மட்டும்தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அபிஷேகா அந்த பாப்பா கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இத்தனை வருஷம் இந்த மாதிரி சீசன்களை, பாடல் சீசன்களை நடத்தின எங்களுக்கே, எத்தனையோ சாம்பியன்ஸ்களை பார்த்த, எத்தனையோ பாடல் பாடுற குழந்தைகளை பார்த்த எங்களுக்கே அபிஷேகாக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நம்முடைய தமிழகத்தில் அபிஷேகா அவர்கள் ஏஆர் ரகுமான், சித்ராமா, ஜானகி அம்மா மாதிரி ஒரு லெஜெண்டாக வருவாங்க அப்படிங்கிறதுல மட்டும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, அபிஷேகா அவர்கள் தொடர்ந்து பல சாதனைகளை பண்ணிக்கிட்டே வராங்க. வெறும் இந்த ஸ்டேஜில் மட்டும்தான் சாதனைகளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜுக்கு வெளியில் பிறந்த குழந்தைக்காக ஒரு பாட்டு பாடுறாங்க. அழுகிற குழந்தையும் அழுகையை நிறுத்துது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சித்ராமா, ஜானகி அம்மா மற்றும் ஏஆர் ரகுமான் இவங்க மூவருடைய குரலில் ஒட்டுக்கா பாடுறாங்க. மாற்றி மாற்றி ஒரே அடியாக பாடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இசைக்கருவியை பயன்படுத்தி 23 வகையான பாடல்களை அமைக்கிறாங்க. இப்படி அபிஷேகா அவர்கள் பண்ணுற சாதனை அப்படிங்கிறது பல வகையான சாதனைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப நம்முடைய அபிஷேகா அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் குரலில் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க. ஒரு ஆணாக இருந்துட்டு முதல்வர் விஜயுடைய குரலில் பாடுறதே, அதாவது மிமிக்ரி பண்ணுறதே ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெண்ணாக, ஒரு சிறு குழந்தையாக இருந்துக்கிட்டு ஒரு ஆணுடைய குரலில், முதல்வர் விஜய் அவர்கள் குரலில் பேசாமல் அதை பாட்டாகவே பாடியிருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறது சொல்லவே தேவை கிடையாது. அதனால் அந்த குறிப்பிட்ட வீடியோ மிக பெரும் அளவுக்கு வியூஸை பெற்றிருக்கு. சமூக வலைத்தளங்களில் பாராட்டாதவங்களே கிடையாது. ஒவ்வொருத்தருமே புல்லரித்து போயிருக்கிறாங்க. சிஎம் விஜயவே, எங்களுடைய தளபதி விஜய் அவர்களையே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட வீடியோவை பார்த்த தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஒரு சின்ன குழந்தையாக இப்படி பாடுறது அப்படின்னு, ஒரு சின்ன குழந்தையுடைய இந்த திறமையை பார்த்து எனக்கு வியப்பாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நான் விசாரித்த வரைக்கும் யாருடைய உதவியும் இல்லாமல், யாருடைய பயிற்சியும் இல்லாமல் இந்த பாப்பா இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதும், இத்தனை அதிசயங்களையும் சாதனைகளையும் புரிகிறது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் பாராட்டி அபிஷேகா அவர்களுடைய குடும்பத்துக்கு நேரடியாக கால் பண்ணி, எந்த ஒரு விஷயம்னாலும் நீங்கள் டைரெக்டாக எனக்கே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். பர்சனல் நம்பரும் கொடுத்துருக்கிறாராம், ஃபோன் நம்பரை. நேயர்களே, இதுதான் இன்றைக்கி ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு சரிகமபா சீசன் 5 யார் ரொம்பவே பிடிக்கும்? மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.